ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது குடல் ஆரோக்கியம். ஆனா அது நம்மளோட மனநிலையை பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம மூளையோட செயல்பாட்டை நேரடியாவே தாக்கக்கூடியது. இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட் பிரைன் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ மூளை அதோட செயல்பாடு எப்படிலாம் இருக்கும், எந்த மாதிரியான செயல்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல ரொம்ப விரிவா பார்க்க போறோம். மூளை குடல் செயல்பாடுகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மோட இரண்டாவது மூளை அப்படின்னாவே அது குடல் தான். நம்ம குடல்ல ENS அதாவது என்டரிக் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிற தனி நரம்பு அமைப்பே இருக்கு. இந்த அமைப்பு பல நேரங்கள்ல மூளையோட செயல்பாடு இல்லாமலேயே இயங்கக்கூடியது. அதனால சிலர் அதிகமான பதட்டத்துல இருக்காங்க அப்படின்னா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரியான தொந்தரவுகளுமே கூட ஏற்படும். அடுத்ததா கட் பாக்டீரியா நம்மோட உடல் நலனை பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கும். நம்ம குடல்ல நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கு. இந்த நுண்ணுயிரிகள் எல்லாமே செரட்டோனின், டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன்களை உருவாக்குது. இதுல செரட்டோனின் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கான ஹார்மோன். 90% நம்மளோட குடல்ல இருந்து தான் இது உருவாக்கப்படுது. இது குடல்ல இருந்து தான் உருவாகுது இல்லையா? சோ இந்த செரட்டோனின் அதிகமா இருந்ததுன்னா அது மகிழ்ச்சிக்கான ஹார்மோன். கம்மியா சுரந்தது அப்படின்னா நமக்கு நிறைய மனக்கவலை, மன அழுத்தம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். குடல் நிலை சரியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கும். நம்ம குடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்மளோட மனம், உடல் எல்லாமே ஒருமித்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா செயல்பட முடியும். சோ குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பருத்தி உணவுகள் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மந்தமான நிலை தான் இருக்கும். அதே நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள், நன்னாரி உணவுகள் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணர்ச்சிகள்ல நிறைந்திருக்கலாம். அதாவது ரொம்ப எந்துவா, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்குமே கூட பயன்படும். குடல் மூளை ஆரோக்கியத்துக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. தயிர் எடுத்துக்கலாம், கோம்புசா எடுத்துக்கலாம், கெஃபிர் எடுத்துக்கலாம், புளிக்காய்கள் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது மூளைக்கும் குடலுக்கும் ரொம்ப சேமாவே நல்லது. மூளை குடல் இதோட இணைப்பை செம்மைப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னா காய்கறிகள், பழங்கள், அக்ரோட்ஸ், ஆல்மண்ட்ஸ், அவகேடோ, கொத்தமல்லி இந்த மாதிரியான உணவுகளை தினசரி சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா குடலுக்கும் மூளைக்கும் ரொம்ப ஒரு செம்மைப்படுத்தக்கூடிய உணவாவே இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா தவிர்க்க வேண்டியவை அப்படின்னு பார்த்தா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், சர்க்கரை, கார உணவுகள் இதையெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னா குடல் மூளை ஆரோக்கியமா செயல்படும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு 3 வகையான டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கணும். நம்மளோட கட் பாக்டீரியாஸ் எல்லாம் நல்லா இயங்கணும். அதாவது குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நம்ம நல்லா தூங்கினா மட்டும்தான் நல்லா இயங்கும். அது மட்டும் இல்லாம நார்ச்சத்து உள்ள உணவுகள் ரொம்பவே அதிகமா எடுத்துக்கணும். துவரம்பருப்பு, அவல், மிளகாய் இந்த மாதிரி உணவுகளை நம்ம தினசரி உணவுல எடுத்துக்கணும். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பா குறைச்சுக்கணும். தேவையில்லாத மன பதட்டம், கவலை இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா குடல் பாதிக்கப்படாம இருக்கும். நம்ம அதிக கவலைப்படுறோம், அழுகிறோம், ஃபீல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அது குடலை தான் பாதிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் வாழ பழகிக்கணும். இந்த 3 வழிகளை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட குடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு அந்த காலத்துல எந்த வகையில அவங்க மல கழிவை வெளி நீக்கி மலக்குடலை ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க, எந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல 1 லிட்டர் கசகசப்பு நீரை ரெகுலரா குடிச்சிட்டு வந்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா குடல் இயக்கத்தை தூண்டும். அது மட்டும் இல்லாம ரெகுலரா இன்னுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பழமையான வழக்கம், மலச்சிக்கலுக்கு சிறந்த ரெமிடி அப்படின்னா உப்பு, எலுமிச்சை, வெந்நீர் இதை நம்ம ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பா குடல் அப்படிங்கிறது பயங்கர சுத்தமாயிட்டு கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே இருக்காது. இது மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஒரு முழுமையான மருந்தாவும் அந்த காலத்துல இருந்து இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அடுத்ததா நாட்டு மருந்து பயன்படுத்தி எப்படி மலச்சிக்கலை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது திரிபலா அப்படிங்கிற
பவுடரை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் அல்லது பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா இதில் நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இந்த மூவகை பொடிகளும் கலந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட மலக்குடலை சுத்தம் பண்ணி மலச்சிக்கல் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு இந்த திரிபலா சூரணம் கட்டாயமாக ரொம்ப பயனுள்ள ஒரு மருந்தாக இருக்கும். அடுத்ததா ஆமணக்கு எண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில். நம்ம கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உடல் மட்டும் இல்லாம குடலுமே பயங்கரமா சுத்தமாயிடும். நம்ம தமிழ் மரபுல ஆமணக்கு எண்ணெய் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை பால்ல கலந்து குடிச்சோம் அப்படின்னா உடல் சுத்தமாகும், அது மட்டும் இல்லாம குடலும் பயங்கரமா சுத்தமாயிடும். அடுத்ததா பழங்காலத்து உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள், காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கலை அது ஏற்படுத்தாது. அந்த காலத்துல இருக்க பழமையானவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிக நார்ச்சத்து உள்ள பச்சை காய்கறிகள் தான் அதிகமா சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களோட குடல் ஆரோக்கியமா இருந்தது. குடல் ஆரோக்கியமா இருந்தனால உடலும் ஆரோக்கியமா இருந்தது. ஸோ நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிகமா நம்ம சேர்த்துக்கிறது மலச்சிக்கலை தடுக்கும். அடுத்ததா பழைய காலத்து மோர் சாதம். அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலையில எழுந்த உடனே காட்டு வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழைய சாதம் இருந்ததுன்னா அதை மோர் ஊத்தி காலையில நீராகிற மாதிரி கரைச்சு குடிச்சிட்டு போவாங்க. மோர்ல இஞ்சி, மிளகாய் இந்த மாதிரி எல்லாம் கலந்து நம்ம டெய்லியுமோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட குடலுக்கு அது சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். மேக்சிமம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்கக்கூடிய பவர் இந்த நீராகாரம் மோருக்கு இருக்கு. ஸோ ரெகுலரா நம்ம வெண்ணெய் எடுத்த மோர், இஞ்சி, மிளகாய் இந்த மாதிரி கலந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதுவுமே நம்மளோட குடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்ததா மலச்சிக்கலை தீர்க்கறதுக்கான யோகா அண்ட் உடற்பயிற்சி பத்தி பார்க்கலாம். அந்த காலத்துல எல்லாம் மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான அவங்களுக்கு உழைப்பு இருந்தது, உடற்பயிற்சி இருந்தது, நல்ல ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே இயற்கையவே ஒன்றி இருந்தது. எளிதில் சீரணமாகக்கூடிய உணவுகளையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி வேலைப்பளவுமே கரெக்டா இருந்ததுனால அவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற தொந்தரவுகள் இல்லை. ஆனா நம்ம இப்போ நிறைய ஆரோக்கியமற்ற உணவு முறைகள், ஒரே இடத்துலயே உட்கார்ந்து வேலை பார்க்கறது, சரியான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இல்லாதனாலையுமே கூட நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகே, இதுக்கு எந்த மாதிரியான யோகா இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னா பவன முக்தாசனம், மலாசனம், கபாலபதி பிராணயாமா இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம ரெகுலரா மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கல் தொந்தரவுகள்ல இருந்து ரொம்ப ஈஸியா வெளியில வந்துட முடியும். அந்த காலத்துல இருந்த கிரக வைத்திய முறைகள் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கிரக வைத்திய முறைகளை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கலை தவிர்த்துக்க முடியும். என்ன அப்படின்னா வெந்தயம், வெந்நீர் கலந்து குடிக்கிறது, அதுக்கப்புறம் இஞ்சி மற்றும் வெல்லம் கலந்து எடுத்துக்கிறது, அது மட்டும் இல்லாம கருப்பு எல், தேன் கலந்து சாப்பிடுறது. இந்த 3 வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். இததான் கிரக வைத்திய முறை அப்படின்னு அக்கால முன்னோர்கள் சொல்றாங்க. இப்ப இருக்க இந்த நவீன காலத்துல எந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தினசரி கண்டிப்பா அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது 1 அல்லது 2 கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி டெய்லி காலையில 1 கப் அல்லது 2 கப் அளவுக்கு வெந்நீர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. அதே மாதிரியே வாரம் 2 முறை திரிபலா சூரணம் எடுத்து நம்மோட குடலை சுத்தப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம நார்ச்சத்து உள்ள உணவுகள், அதிக சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு தொந்தரவே நெருங்காது. மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒரு நாள் ஃபுல்லா நார்ச்சத்து உள்ள உணவுகளை காலை, மதியம், இரவுன்னு எடுத்துட்டோம்னா எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நம்மளோட உடல்ல ஏற்படும் அப்படிங்கிற பத்தின ஒரு அட்டவணையை இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் இந்த மாதிரி தொடர்ந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நார்ச்சத்து உள்ள உணவுகளை மட்டுமே நம்ம எடுத்துட்டு வரும்போது எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு திட்டம். காலை உணவு வெந்நீர் பிளஸ் எலுமிச்சை பிளஸ் தேன் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவகேடோ பிளஸ் நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கலாம். அடுத்ததா கம்மங்கூழ், ராகி கூழ் பிளஸ் சுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது காலை உணவுக்கு ஃபைபர் ரிச் மீல் பிளான். அடுத்ததா லஞ்சுக்கு எந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா பசுமை காய்கறிகள் நிறைந்த சாப்பாடு எடுத்துக்கலாம். பருப்பு கறி பிளஸ் கீரை எடுத்துக்கலாம். அப்புறம் புலால் அரிசி சாதம் அல்லது கைமுது அரிசி, சுரக்காய், முருங்கைக்காய் கூட்டு இது எல்லாம் கலந்து லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது மாலை என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா பழச்சாறுகள் எடுத்துக்கலாம். பாதாம், வேர்க்கடலை, ஏலக்காய் மொக்கு எடுத்துக்கலாம். கம்மங்கூழ், தயிர் இதெல்லாம் மாலை உணவா எடுத்துக்கலாம். அடுத்தது டின்னர், இரவுக்கு ராகி
அடை அல்லது பனீர் சாலட் எடுத்துக்கலாம். தயிர் சாதம், புதினா தொக்கு எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தங்கச்சி எடுத்துக்கலாம். இந்த உணவு பட்டியலை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா செரிமானம் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ராப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மோட வயிறு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. அது மட்டும் இல்லாம உடல் வந்து ரொம்ப எனர்ஜியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் 6 மணி நேரத்துல. அடுத்து 12 மணி நேரத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். உடல் அதிக ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிக நீர்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுனால குடல் முழுவதும் அதிக ஈரப்பசையோட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத நம்மளாலேயே உணர முடியும். இந்த உணவு பட்டியலை நம்ம ஃபாலோ பண்ணி 24 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா மலச்சிக்கல் தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைச்சிருக்கும். நம்மளோட வயிறு ரொம்ப லேசா இருக்கிறதா நம்மளே கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கேஸ், ப்ளோட்டிங், வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி எந்த தொந்தரவுகளுமே இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம். அடுத்ததா குமரி கடுக்காய் பானம் இயற்கை ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த தீர்வு. இந்த இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த குமரி கடுக்காய் பானத்தை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உடல் ரொம்ப ஆரோக்கியமா புத்துணர்ச்சியா இருக்கிறத நம்மளால உணர முடியும். இந்த குமரி கடுக்காய் பானத்துல என்னென்ன மூலிகைகள் கலந்திருக்கு, அது எந்த அளவுல நம்மோட உடலுக்கு ஒவ்வொரு மூலிகையும் பயன்படுது அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்றாழை, கடுக்காய், தாண்டிக்காய், சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய் இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் கலந்திருக்கு. இந்த குமரி கடுக்காய் பானம் நம்ம உடலுக்கு தனித்தனியா ஒவ்வொரு பொருள் மூலமா என்னென்ன நன்மைகளை செய்து அப்படின்னு இப்ப செப்பரேட்டா நம்ம பார்க்கலாம். கற்றாழை செரிமானத்துக்கு, குடல் புண் இல்லாம பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்ததா இருக்கும். கடுக்காய் பாத்தீங்க அப்படின்னா குடலை சுத்தம் பண்றது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம வச்சுக்கும். அடுத்ததா நாட்டு சர்க்கரை. இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா சுக்கு, மிளகு. இது வந்து உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அடுத்ததா திப்புளி, ஏலக்காய் இதுல கலந்திருக்கிறதுனால ரத்த சோகையை நீக்கி உடல் சோர்வு ஏற்படாம பாதுகாக்கும். அடுத்ததா நெல்லிக்காய், தாண்டிக்காய். இது வந்து வாய்ப்புண் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம நம்மள ரொம்ப கேரா சேஃபா வச்சுக்கும். இந்த குமரி கடுக்காய் பானத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா 50 மில்லி குமரி கடுக்காய் பானத்தோட 100 மில்லி தண்ணீர் கலந்து காலை மாலை இருவேளை பருகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எண்ணற்ற நன்மைகள் இருக்கு. இந்த குமரி கடுக்காய் பானம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட் போயிட்டு நீங்க ரொம்ப அழகா ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வெறுமனே விளம்பரத்துக்காக மட்டுமே அல்ல இதை பயன்படுத்தி மாற்றத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை நாங்க உங்களுக்கு வந்து அறிவுரையா சொல்றோம். கண்டிப்பா இந்த குமரி கடுக்காய் பானம் நீங்க வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம ஆரோக்கியமா வாழலாம். சப்போஸ் நீங்க வந்து மொபைல்ல கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 9952445123 இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த ஆர்டரை நீங்க ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான சூப்பரான ஒரு முதிரை தான் பார்க்க போறோம். இந்த முதிரையை ஃபாலோ பண்ணோம், காலையில வெறும் வயிற்றுல எழுந்த உடனே நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 2 to 5 மினிட்ஸ்ல மலச்சிக்கல் அப்படிங்கிற தொந்தரவே இருக்காது. அதுதான் அபான முத்திரை. அபான முத்திரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் மூன்றோட நுனிகளும் டச் ஆயிட்டு மற்ற 2 விரல்கள் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். முதுகு தண்டு நேரா இருக்கணும். மூச்சை நல்லா இழுத்து விடணும். ரொம்ப ரிலாக்ஸ்டா இந்த முதிரையை நீங்க காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. மலச்சிக்கல் அப்படிங்கிற தொந்தரவுகள் கண்டிப்பா உங்களை நெருங்காது. இந்த முதிரையை நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா செரிமானம் மேம்படும், குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்காது, அஜீரண கோளாறு அப்படிங்கிறது நெருங்காது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம குடல், உடல், மனம் ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஆரோக்கியமா இருக்கும். என்ன யோகம் வியூவர்ஸ், மலச்சிக்கல் சம்பந்தமான இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா குமரி கடுக்காய் பானம் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இந்த பதிவை பகிர மறந்துடாதீங்க. இதே மாதிரி நேச்சுரல் ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ், சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த பதிவெல்லாம் நீங்க பார்க்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே சூப்பரான விரிவான தெளிவான ஒரு பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.